மோற்றுச் சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பறைதரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரம்பாவாய். ஸ்ரீஹரே நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 10வது பாசுரத்தை பற்றி பார்ப்போம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் என்பதை நாம் உணர்வோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக. உங்கள் அனைவருக்கும் அந்த பரந்தாமனின் பரிபூரணமான திருவருள் கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி. நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே.